தமிழ்நாட்டில் அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சிகளுடன் தேர்தல் ஆணையம் நாளை மறுநாள் ஆலோசனை நடத்த உள்ளது. தமிழ்நாடு உள்ளிட்ட 12 மாவட்டங்களில் இன்றே பணிகளை தொடங்குகிறது. அதாவது தமிழ்நாடு உள்ளிட்ட 12 மாநிலங்களில் இன்றே பணிகளை தேர்தல் ஆணையம் தொடங்கும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. வாக்காளர் பட்டியல் சிறப்பு திருத்தம் தொடர்பாக ஆலோசனை நடத்துகிறது தேர்தல் ஆணையம். கூடுதல் தகவல்களை வழங்குவதற்காக செய்தியாளர் ரமேஷ் இணைந்திருக்கிறார். ரமேஷ், விரிவா சொல்லுங்க. இந்த அறிவிப்பு பாத்தீங்கன்னா தலைமை தேர்தல் அதிகாரி அர்ச்சனா பட்நாயக் IAS மூலமாக வெளியாகி இருக்கிறது. இந்த இந்திய தேர்தல் ஆணையத்துடைய அறிவிப்பு வந்தவுடனேயே இன்று மாலை தலைமைச் செயலகத்தில் 6 மணி அளவில் அவசர தலைமை தேர்தல் அதிகாரி உள்ளிட்ட அதிகாரிகள் பங்கேற்ற ஒரு ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. இதில் தமிழகத்தில் சிறப்பு வாக்காளர் திருத்தம் எவ்வாறு மேற்கொள்ளலாம் என்பது குறித்து முடிவெடுப்பதற்காக குறிப்பாக அலுவலர்கள் அனைவரும் தயாராக இருக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அது மட்டும் இல்லாம வரக்கூடிய 4ஆம் தேதி நவம்பர் செவ்வாய்க்கிழமை முதல் டோர் டு டோர் அந்த வாக்காளர்களுக்கான அந்த BLO போய் அவங்களுக்கு ஃபார்ம்ஸ் எல்லாம் கொடுப்பாங்க. எனவே இந்த பணிகள் குறித்து அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சிகள் தமிழகத்தில் ஒரு 14 கட்சிகள் மட்டுமே இருக்கின்றன. திமுக, அதிமுக, காங்கிரஸ், பாஜக உள்ளிட்ட கட்சிகள் இப்ப தேர்தல் ஆணையத்தால் அங்கீகரிக்கப்பட்ட அரசியல்கள் என அனைத்து கட்சிகளையும் அழைக்க மாட்டார்கள். அந்த குறிப்பிட்ட வாக்கு சதவீதத்தை பெற்று சின்னம் வைத்திருக்கக்கூடிய கட்சிகளை மட்டுமே அழைப்பார்கள். அவர்களுக்கு மாலை அவர்களுடைய கருத்துக்களையும் கேட்டு எவ்வாறு இந்த பணிகளை மேற்கொள்ளலாம், அது குறிப்பாக கட்சியுடைய பங்களிப்பு எந்த அளவுக்கு இருக்க வேண்டும் என்பது குறித்தும் இந்த ஆலோசனை கூட்டத்தில் தலைமைச் செயலகத்தில் அர்ச்சனா பட்நாயக் தலைமையில் நடைபெற இருக்கிறது. வேதவள்ளி, ரமேஷ், இந்த ஆலோசனை கூட்டத்தில் எந்தெந்த கட்சிகள் எது மாதிரியான கோரிக்கைகளை அல்லது ஆலோசனைகளை தெரிவிக்க வாய்ப்பு இருக்கிறது? திமுக கூட்டணி கட்சிகள் இன்று மாலையே அவசர கூட்டத்தை நடத்தியிருக்கிறார்கள். நாளையும் முதலமைச்சர் திமுகவில் கூடிய நிர்வாகிகள் எவ்வாறு இந்த SIR-ல் செயல்பட வேண்டும் என நிர்வாகிகளுக்கு மாமல்லபுரத்தில் நடக்கக்கூடிய நிகழ்ச்சியில் சொல்ல உள்ளார். குறிப்பாக பிரதான கட்சியாக இருக்கக்கூடிய அதிமுக என்ன நிலைப்பாடு எடுக்க வேண்டியது என்பதும் தெரியவில்லை. காங்கிரஸ் கட்சி திமுக கூட்டணி இருப்பதால் அவர்கள் ஒட்டுமொத்தமாக முடிவெடுப்பார்கள். பாஜக இதை வரவேற்கும் என்று சொல்லப்படுகிறது. ஏனென்று சொன்னால் வாக்காளர் பட்டியலை ஒரு சுத்தப்படுத்தக்கூடிய நிகழ்ச்சி தான். ஏன்னா டபுள் என்ட்ரி, இறந்தவர்கள் பெயர் இதெல்லாம் நீக்கக்கூடிய ஒரு நிகழ்வாக தான் பாஜக ஏற்கனவே பீகாரில் நடைபெற்ற போதும் தெரிவித்தார்கள். தமிழகத்திலும் அது போன்ற நிலைப்பாட்டை தான் அவர்கள் எடுப்பார்கள் என்று தகவல் வெளியாக இருக்கிறது. எனவே மற்ற கட்சிகள் அதிமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகள் என்ன நினைக்கிறார்கள் என்பதை நம்ம இந்த அனைத்து கட்சி கூட்டத்தில் தெரிய வரும். ஏனென்று சொன்னால் தமிழகத்தில் கிட்டத்தட்ட ஒரு 6.5 கோடி வாக்காளர்கள் இருக்கிறார்கள். எனவே கிட்டத்தட்ட 2002 மற்றும் 2005 ஆகிய ஆண்டுகளுக்கு பிறகு தமிழகத்தில் முதன்முறையாக இந்த வாக்காளர் பட்டியலை தீவிரமாக திருத்தப் போகிறார்கள். இதில் ஆதார் அட்டையும் ஏற்றுக்கொள்ளப்படும் என்று சொல்லப்பட்டிருப்பதால் தமிழகத்தில் பெரிய அளவில் பிரச்சனை இருக்காது என்று தெரிகிறது. திமுகவை பொறுத்தவரை பெண்கள், குறிப்பாக சிறுபான்மையினர் வாக்குகள், அதே போல வேலை செய்யக்கூடிய மக்களுடைய வாக்குகள் எல்லாம் பறிபோகும் என்ற ஒரு அச்சத்தை தெரிவித்திருக்கிறார்கள். இதற்கு தேர்தல் ஆணையம் என்ன விளக்கத்தை கொடுக்கிறது என்பதை நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். எதுவள்ளி, தேர்தல் ஆணையம் இந்த கூட்டத்தில் எது மாதிரியான ஆலோசனைகளை கட்சிகளிடம் கேட்டு பெறப் போகிறது என்பது குறித்தும் நாம் பார்க்கலாம். தற்போதைய தகவல்களுக்கு நன்றி ரமேஷ்.